ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ சாரி. இப்போ வாங்க நம்ம எல்லா இதுலேயுமே வந்துட்டு இந்த கார்டன் வீடியோ தான் மோஸ்ட்டாக போடுறாங்க. சரி நம்மளும் அதை எடுத்து போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டிருக்கேன். நான் ஒரு சில இதெல்லாம் முன்னாடியே நட்டு வச்சுருந்தேன், அதுதான் போட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த புதினா பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இதை எப்படி வளர்த்தேன்னு டிப்ஸ் வந்துட்டு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த ஒரு குச்சிலேன்னு இங்கே வருங்க வந்துடுச்சு. இந்த குச்சியில் எதுவுமே வரல, இது எப்படி வர வைக்கிறேன்னு சொல்கிறேன். அப்புறம் குட்டியோண்டு குச்சியில் பாருங்கள், ஐயோ இங்கே கீழே வேறு வளர்ந்துருக்கு. கீழே வேறு அதாவே துளிர் எடுத்து வளர்ந்துருக்கு போல். இது தெரியாதரமாக நம்ம புதினா குரூப்பில் கொத்தமல்லி தெரியாமல் ஆட் ஆகிடுச்சு போல். சரி பரவாயில்ல வளரட்டும்னு சொல்லிட்டு வளர விட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த செடிக்கு போயிடலாம். இது வந்துட்டு ரோஸு வந்துட்டு வரவே இல்லை. அதனால நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு போய் நர்சரியில் நாங்கள் வாங்கிடுவோம். இதுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். புது ரோஸ் வாங்கினதுக்கப்புறம் இதுவும் அடுத்த ரோஸ் தான், இதையும் அப்படி தான் ஆயிடுச்சு. இதில் குச்சி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல பாருங்கள், இங்கே இருக்குது. ஸோ அடுத்ததாக தக்காளி வந்துட்டு ஃபஸ்ட்டு நாற்று வந்து எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அடுத்து உங்களுக்கு எப்படி நட்டு வைக்கலாம், அறுவடை பண்ணலான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து வந்துட்டு நம்ம மொச்சை நண்பன். நம்ம மொச்சையை வந்துட்டு உரிக்கும் போது அதில் லைட்டாக அந்த மொச்சையில் வேர் வந்துருந்துச்சு. அந்த வேர் அதில் 3 மொச்சை இருந்துச்சு. அதை எடுத்து நட்டு வச்சேன். 3 நாளில் இப்படி வந்துருச்சு. இது இன்னும் வந்துட்டு படர்ந்து மேலே கொடி மாதிரி வரும். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னு அப்போ வீடியோ போடுறேன். இதுவும் அதே மொச்சை தான், ஆனால் இது கீழ் நோக்கி வளர்ந்து மேலே வேர் இருந்துச்சு. அப்புறம் நேற்று தான் பார்த்து கரெக்டாக எடுத்து நட்டு வச்சேன். இப்போ இதுலேயும் இலை வர்ற மாதிரி தான் இருக்குது. இப்படி பாருங்க, அப்படிதான் இருக்குது. அடுத்த டீம் வந்துட்டு கொத்தமல்லி பாருங்கள், எவ்வளோ கொத்தமல்லி வளர்ந்துருக்குன்னு. நான் நிறையா விதை போட்டேன், ஆனால் இவ்வளோ தான் வந்துச்சு. ஒரு சில இதெல்லாம் தண்ணியில் அடிச்சு ஊற்றிட்டு போயிருந்தேன், என் தம்பி ஊற்றின தண்ணியில். சரி ஓகேவா. அடுத்ததாக நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறது இது மிளகா செடி. நேற்று தான் வந்து விதை போட்டுக்கிட்டு போனேன், இன்னும் வளர்ந்துருக்காது, நாற்று வந்திருக்காது. பார்ப்போம், நாற்று வந்ததுக்கப்புறம் வேறு எதுலையாச்சும் மாற்றி வச்சு எப்படி நட்டேன்னு சொல்கிறேன்.